பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நேத்திக்கு நிறைவடைந்திருக்குது. இந்த கூட்டத்தொடர் பல விவாதங்களை, பல விஷயங்களை, பல பிரச்சனைகளை தேசம் முழுவதும் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குது. முக்கியமா நீட் வினாத்தாளினுடைய லீக்கேஜ். இது சம்பந்தமான போராட்டம் சிஜேபி எடுத்த போராட்டம். அவர்கள் பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நடக்கிற அன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதி பார்லிமென்ட்டை நோக்கி அவர்கள் மார்ச் போனது, அங்க தடியடி நடத்தினது. இது எல்லாமே தேசம் முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தியா மாறினது. சிஜேபி அவர்கள் தான் வந்துட்டு ஒரு மாற்றா இருக்கிறாங்க. ஜென்சியினுடைய பார்வை எல்லாமே சிஜேபி மேல தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் சமூக வலைதளங்கள்ல வந்து கிரியேட் செய்யப்பட்டது. இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, தில்லியினுடைய ஜந்தர் மந்தர் போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அதே மாதிரியான தடியடி சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது. ஆனா அதற்கு சிஜேபி பெரிய அளவுல ஆதரவு குடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஜார்க்கண்ட பொறுத்த மட்டும் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சியில இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதனுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல கேரளால அங்கேயுமே வந்துட்டு இதே மாதிரியான கேள்வி வினாத்தாள் லீக் ஆனது, முறைகேடு இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து பல நாட்களா போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அங்க வந்து புல்லெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடிய போராட்டம் கூட நடந்துட்டு இருக்குது. அங்கேயும் சிஜேபி வந்து எந்த வாய்ஸுமே இது வரைக்கும் குடுக்கல. அங்க காங்கிரஸ் நேரடியா ஆளக்கூடிய மாநிலமா இருக்குது. இப்படியா சிஜேபியினுடைய அரசியல் பார்வை அப்படின்றது அகெயின்ஸ்ட் பிஜேபி மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட அப்பவே கேட்டிருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து லீக்கேஜ் பேப்பர் லீக்கேஜ் வந்து நடந்திருக்குது பஞ்சாப்ல. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ரிசைன் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல அங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பவே வந்து சிஜேபியினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது பிஜேபிக்கு அப்போஸ்டா மட்டும்தான் இருக்குது. இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்கள இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அப்போ அவர் அதற்கு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி 2 பார்வை இருந்தது. ஒரு பக்கத்துல சிஜேபி தான் ஜென்சியினுடைய ஒரு விடிவெள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சிஜேபி அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்களுமே வந்து பார்ஷியலா தான் வந்துட்டு கட்சியை பார்த்து யார் ஆள்றாங்க அப்படின்றத பார்த்து தான் அவர்களினுடைய ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பார்வை இருந்தது. உண்மையிலேயே ஜென்சியினுடைய பார்வை இப்படிதான் இருக்குதா? இது குறித்து ஒரு கருத்து கணிப்பு முடிவை சி ஓட்டர் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நடந்த 2 லோக்சபா தேர்தல் 2019, 2024 இந்த 2 தேர்தல்களையும் ஜென்சி யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்துட்டு தற்பொழுது ஜென்சியினுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி. அதுல அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம 2014 தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா ஜென்சியினுடைய வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 20%, பிஜேபிக்கு 40% போயிருக்குது. 2024 பார்க்கும் பொழுது காங்கிரஸுக்கு 21%, பாஜகவுக்கு 39% போயிருக்குது. பெரிய மாற்றம் கிடையாது. 1% அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ் 20%, பிஜேபி 40%, காங்கிரஸ் 21%, பிஜேபி 39%. கிட்டத்தட்ட 2 மடங்கு பிஜேபி காங்கிரஸை விட அதிகமான ஜென்சியினுடைய வாக்கை இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல பெற்றிருக்குது. தற்பொழுது ஜென்சியினுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குது? அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விய சி ஓட்டர் கேட்டிருக்கிறாங்க. இளைஞர்கள் கிட்ட பாப்புலரான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க அப்படின்ற கேள்விக்கு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு 39.8% மக்களும், ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு 27.9% மக்களும், அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டு 4.3% மக்களும், அகிலேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 4.2% மக்களும், சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு 12.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ராகுலுக்கும் மோடிக்குமே கிட்டத்தட்ட 11% மேல கேப் இருக்குது. தற்பொழுது ஜென்சியினுடைய பார்வையில பாப்புலரான அரசியல் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறார் அப்படின்றத கவனிக்கிறோம். அண்ட் சிஜேபிக்கு வெறும் 12.6% தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கிறோம். இதுதான் சி ஓட்டர் ஜென்சி கிட்ட அவர்களினுடைய அரசியல் பார்வை. உங்களுடைய பார்வையில பாப்புலரான அரசியல் தலைவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அதற்கான பதிலா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மோடி தான் அதிகமான ஜென்சியினுடைய பாப்புலரான தலைவரா இருக்கிறார் அப்படின்றது இந்த கணிப்பின்படியா தெரிய வந்திருக்குது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.